சண்டே ஈவினிங் மேலே ஒரு சின்ன கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு. சரின்னு குயிக்காக காலையில் வாங்கிட்டு வந்த பன்னு ஒரு 3 இருந்தது. அதை வச்சு பட்டர் பன்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. சின்ன வயசுலலாம் அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஸ்வீட் ரெசிபியில் இதுவும் ஒன்று. பேக்கரிக்கெலாம் போனால் இது சாப்பிடாம வந்ததே கிடையாது. மெயினாக இந்த ஸ்வீட் ஐட்டம் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது மதுரையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண மாதிரியே பன்னை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் 2 சைடும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். அண்ட் ஸ்வீட்னஸ்க்குமே இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சுகர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பட்டர் சுகர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னையும் சேர்த்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதோ இன்னொரு சைடு இதே மாதிரி பட்டர் அண்ட் சுகர் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆனதோ ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து நல்லா பன்னை ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் பட்டர் பன் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.